எங்க பார்த்தாலும் கியூட் யூஜிக்கான அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. போடணும், ஆனா என்ன போடணும், எங்க அப்ளிகேஷன் வந்து இதுல கொடுப்பாங்க, அது ஒரு டவுட். எந்த காலேஜுக்கு சார் இது? கியூட் வந்து காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஆனா எந்த யூனிவர்சிட்டி போடுறதே தெரியல. எந்தெந்த யூனிவர்சிட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் டெய்லி பேசிஸ்ல கால் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம டீம் என்ன பண்ணாங்க, அனலைஸ் பண்ணி சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ஃபேமஸ் கியூட் மூலமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதுல என்ன மார்க்ஸ் வேணும், என்னெல்லாம் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு ஒரு கிளியர் டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம இப்ப பார்க்கலாம் கியூட் 2026 சவுத் இந்தியால இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி நடக்கும், இந்த கியூட் எக்ஸாம்ஸ் எழுதினா மட்டும் போதுமா, அதுல என்ன கட் ஆஃப் வேணும், அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சீட்ஸ் கோர்சஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு, அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற மாதிரி சேஃப் ஸ்கோர் என்ன எடுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட்டா? ஆர்ஜிஆர் அகாடமி டீம் வந்து பாத்தீங்கன்னா இதை உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல நம்ம மெயினா பார்த்தோம்னா why this video is important அப்படின்னு பார்த்தா, அப்படி many students think only North Indian University matter in கியூட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால தான் நிறைய இருக்கு. டெல்லி யூனிவர்சிட்டி இருக்கு, ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி இருக்கு, பனாரஸ் யூனிவர்சிட்டி இருக்கு, இதெல்லாம் வந்து ஃபேமஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு. அது தமிழ்நாட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவாரூர்ல இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு, ஆந்திரால இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, கேரளால இருக்கு, கர்நாடகால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? But South India has high-ranking central universities with lower competition compared to Delhi University. டெல்லி யூனிவர்சிட்டி கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி. எக்ஸலன்ட் ரிசர்ச் அண்ட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஹைதராபாத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 5 year இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ், மேத்ஸ் இருந்தாலும் சரி, பிசிக்ஸ் இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருமையா வச்சிருக்காங்க. ஸ்டேபிள் கட் ஆஃப் அண்ட் சேஃபர் அட்மிஷன் சான்சஸ். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கட் ஆஃப் வந்து நிறைய ஐயா போகாம இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீட் எடுக்கிறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரைட்டா? ஓகே, திஸ் வீடியோ எக்ஸ்பிளைன் எக்ஸாக்ட் டேட்டா தான் நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். ரைட்? இப்ப வாட் இஸ் கியூட் அண்ட் வை சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் யூஸ் இட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கியூட் அப்படின்றதோட எக்ஸ்பான்ஷன். இஸ் எ சிங்கிள் விண்டோ எக்ஸாம் பை என்டிஏ. என்டிஏ என்ன பண்றாங்க, ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு ஒரே காமன் எக்ஸாம்ஸ். இதை தவிர வேற யாருன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க? ஆமா, ஸ்டேட் யூனிவர்சிட்டி சில பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சில பேர் வந்து இந்த கியூட் மூலமா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல ஒன்று சொல்லுங்க சார், இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஐகார் வந்து பாத்தீங்கன்னா எது மூலமா எடுத்துக்கிறாங்க, கியூட் எக்ஸாம்ஸ் மூலமாவே நமக்கு சீட்ஸ் வந்து ஃபில் பண்றாங்க. ஒன் எக்ஸாம் மல்டிபிள் யூனிவர்சிட்டி, நார்மலைஸ்டு ஸ்கோர், then வந்து transparent merit based admissions. All central universities must use CUET for UG admission. இதுல வந்து மாறுபாடே கிடையாது. எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியுமே எதை பேஸ் பண்ணி எடுக்கணும், இந்த CUET UG 2026 அட்மிஷன் இந்த எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி தான் சீட்ஸை வந்து ஃபில் பண்ணும். பிஜி கோர்ஸ் இருக்கா? எஸ், பிஜிக்கும் CUET வந்து இருக்கு. ரைட்? இப்ப சவுத் இந்தியா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வயர் கியூட் 2026 அப்படின்னு பண்றப்ப மேஜர் யூனிவர்சிட்டிஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கியூடின், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கர்நாடகா CUK, தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேரளா CUKER, then University of Hyderabad HCU, Central University of Andhra Pradesh and பாண்டிச்சேரி. ரைட்டா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல வருது. இதுல ஓவரால் கட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, கட் ஆஃப் ஆர் ஸ்லோலி டிக்ளைனிங் டியூ டு வேரியஸ் ரீசன். என்னென்ன ரீசன் அப்படின்ற ஸ்கோர் நார்மலைசேஷன்
சேஞ்சஸ் ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்க்ரீஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே இருந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைஸ் இன் அப்ளிகன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஃபர்ஸ்ட்லாம் வந்து தெரியாது. இப்போ வந்து நிறைய பேர் நம்மள மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் கேன் டார்கெட் 20 to 50 மார்க்ஸ். லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்தோ அதோட கொஞ்சம் 20ல இருந்து 50 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த வருஷம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா சீட்டை வந்து நம்ம தட்டிடலாம். ரைட்டா, சேஃபர் கட் ஆஃப். தென் வந்து தமிழ்நாடு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, திருவாரூர். இதுல டோட்டல் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1129 சீட்ஸ் இருக்கு. பாப்புலர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்கு, எம்ஏ இங்கிலீஷ் ஹிஸ்டரி தமிழ் இருக்கு, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி இருக்கு. இங்க வந்து நிறைய ஆனர்ஸ் கோர்ஸ் இருக்கு. நம்ம இதுல திருவாரூர் வெப்சைட்ல வந்து நம்ம எங்க போய் பார்க்கணும் சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பயப்படாதீங்க, ரொம்ப ஃப்ரீயா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஜென்ரல்ல தான். இதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எது அப்படின்ற மாதிரி நம்ம லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பனா வந்து இங்க காட்டும் பாருங்க. இதுல என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க அப்படின்றது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு டேட்டா ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல நம்ம பாத்துக்கலாம் என்னெல்லாம் காலேஜஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் நம்ம திருவாரூர்ல எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இயர் ப்ரோக்ராம்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் அழகா செக் பண்ணி பாத்துக்கலாம். கீழே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கொடுக்குறோம், நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ரைட்டா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாருங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நிதானமா பாருங்க. அதுக்கு அப்புறமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட்டா, இவ்வளவு சீட்ஸ் வந்து நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்கு. தென் கட் ஆஃப் ட்ரெண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் எம்எஸ்சி சயின்சஸ் எடுத்தோம்னா 2022 வந்து 650 மார்க் கிட்ட கட் ஆஃப் இருந்தது. இதுவே 2025 வந்து 580 to 620 அப்படின்ற மாதிரி கட் ஆஃப் வந்து இறங்கி இருக்கு. எம்பிஏ இங்கிலீஷ் ஸ்டேபிள் 520 to 560 மார்க்ஸ் வருது. ஓபிசி யூஸ்வலி 10ல இருந்து 15%, அதுல இருந்து கொஞ்சம் ஜென்ரலா கம்மி வருது. இதை நம்ம என்ன பண்ணணும், இண்டிகேட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபியூச்சர் ரிப்பீட்டர்ஸ். நீங்க இப்ப திருப்பி எழுதி இந்த வாட்டி எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மார்க்ல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20ல இருந்து 50 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்மளுக்கு வந்து குரூப்ஸ் அங்க இருக்கு. ரைட்டா, இங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் பிகாம் பிபிஏ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அதே நீங்க என்ன பண்ணணும், அந்த பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு பாண்டிச்சேரி அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஓபன் பண்றப்ப இந்த இடத்துல நம்ம இங்க பாருங்க ஒடிசா, கேரளா, காஷ்மீர், கர்நாடகா அப்படின்னு வருதா. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தான், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் வித்யாலயா, இங்க ஒன்னொன்னா நம்மளுக்கு வரும். இதுல நம்ம வந்து என்ன பண்ணோம், பாண்டிச்சேரி போட்டிருக்கோம் பாருங்க, நம்ம அதுல பாத்துக்கலாம். நாகாலாந்து, மணிப்பூர், இந்த பாருங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. இது கிளிக் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த 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 இது ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இதுக்கு என்னெல்லாம் எழுதணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் தெளிவா நம்ம பாத்துக்கலாம். ரைட்டா, இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளைடு ஜியாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. தென் வந்து இங்க பிடெக் ப்ரோக்ராம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு, எனர்ஜி சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் நம்ம வந்து இதுல வந்து போகலாம். ரைட்டா, இதை கரெக்டா பாத்துக்குங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அதே போல இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன எல்லாம் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 2000க்கு மேல சீட்ஸ் வந்து இங்க இருக்கு யூஜிக்கு. ரெண்ட் அது வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா நம்ம எடுத்தோம்னா 631 சீட்ஸ் இருக்கு. இங்க அகைன் பிடெக் கோர்ஸ் இருக்கு, பிஎஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் இருக்கு, இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சியூகே கர்நாடகாவில் வந்து பிடெக் சிஎஸ்சி 2026ல 650 மார்க் இருந்து இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கம்மியாகி 610 650 மார்க் வந்துருச்சு. பிஎஸ்சி சைக்காலஜி மட்டும் 550 590. இதுல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன சீட் எக்ஸ்பான்ஷன் லோவர் கட் ஆஃப் ப்ரெஷர். ரைட்டா, அதனால பயப்பட தேவையில்லை. அதே போல கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அகைன் நீங்க எதுவுமே நான் சொல்லணும் அப்படின்றத வச்சு நீங்க நம்பணும் அவசியம் கிடையாது. இதுல நம்ம என்ன பண்ணலாம், அகைன் இந்த இடத்துல ஓபன் பண்ணினோம் அப்படின்னா கேரளா யூனிவர்சிட்டி, ராஜஸ்தான், பஞ்சாப், ஒடிசா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா. இதை போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஓப்பன் ஆகும். அதுல என்னெல்லாம் குரூப்ஸ் இருக்கு அப்படின்றத கிளியரா காமிச்சிடும். பாத்துங்க, பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி பயாலஜி, பிஏ வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 ப்ரோக்ராம் தான் வச்சிருக்காங்க. பிசிஏ ப்ரோக்ராம் இருக்கு, பிகாம் இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, பிஏ ஆனர்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. ரைட்டா, இந்த ப்ரோக்ராம் மூலயமா நீங்க வந்து என்ன பண்ணலாம், இதுல எடுத்துக்கலாம். ரைட், அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல பிஏ எக்கனாமிக்ஸ் 620 570 600 540 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க செக் பண்ணி பாத்துங்க. யூனிவர்சிட்டி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல பொறுத்த வரைக்கும் 5 இயர் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் நிறையவே இருக்கு. இதுல ரைட்டா, பிஎஸ்சிலயும் இருக்கு, பிஏலயும் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. தென் வந்து இவங்களுடைய கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் கேட்டகரியில 95 to 97% வரைக்கும் இங்க போயிருக்கு. வெரி ஸ்டேபிள் கட் ஆஃப் இயர் ஆஃப்டர் இயர். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம், ரொம்ப அருமையான ப்ரோக்ராம்ஸா இருக்கு. ரைட்,
இங்க பிஎஸ்சி, பிடெக், இன்டகிரேட்டட் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஆந்திர பிரதேசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 195 சீட்ஸ் இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல யூனிவர்சிட்டி. கேட்டகரி வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90-97% இங்க வந்து ஓபிசி எக்ஸ்எல்க்கு 85-92% வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இடபிள்யூஎஸ் வரப்ப 88-94% வரைக்கும் கிடைக்கும். எஸ்சி எஸ்டியா இருந்தா 70-85% வருது. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் கேட் மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் இங்க இருக்கு. ரைட்டா? அதே போல QT 2026 அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் QT UG 2026 வெப்சைட்ல போயிட்டு நம்ம என்ன சப்ஜெக்ட் எழுதணுமோ அப்படின்னா அது ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் பாருங்க. உதாரணத்துக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நான் பிசிஏ எழுத போறேன். இது இந்த கேரளா யூனிவர்சிட்டி பிசிஏல எழுத போறேன் அப்படின்னா இது வந்து பிசிஏ ஆனர்ஸ் ப்ரோக்ராம். இதுல இவங்க என்ன கேட்கறாங்க, டொமைன் சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் அக்கௌண்டன்சி ஆர் புக் கீப்பிங் மேத்தமெட்டிக்ஸ், அக்கௌண்டன்சி புக் கீப்பிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் பிராக்டிஸ். அப்ப இதுல பாருங்க டொமைன் சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ் எழுதலாம், இல்லைன்னா கெமிஸ்ட்ரி எழுதலாம், ஆர் அக்கௌண்டன்சி எழுதலாம். அப்படி இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸ் எழுதலாம், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் பிராக்டிஸ் எழுதலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நம்ம எழுதினா போறோம். அதுக்கப்புறமா ஜெனரல் ஆப்டிடியூடு இது இந்த டொமைன் சப்ஜெக்ட் லாங்குவேஜே எழுதணும்னு கொடுத்துருக்காங்க 101. அதே மாதிரி டொமைன்ல என்ன எழுதணும்னு கொடுத்துருக்காங்க, ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதணும். இது மூணுமே எங்க கேட்கறாங்க, கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேட்கறாங்க. ஆனா சில இன்ஸ்டிடியூஷன் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேற இன்ஸ்டிடியூஷன் எடுத்து இப்ப கேரளா வந்து மூணுமே கேட்டிருக்காங்க. இதுவே பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூஷன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி இப்ப பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் வந்து படிக்கிறப்ப வெறும் ஜெனரல் ஆப்டிடியூட் மட்டும் போட்டா போதும். இதே இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பிஎஸ்சி இங்க வந்து ஆனர்ஸ் பிசிக்ஸ் அப்புறம் பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி எழுதினா போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷும் கேட்கல, ஜெனரல் ஆப்டிடியூடும் கேட்கல. இந்த ஏரியால ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே ஒவ்வொரு டிஃபரெண்டா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த வெப்சைட்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த குரூப் எடுக்க போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பிஏ மாஸ் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் எடுக்க போறேன். நான் என்ன எழுதணும், மாஸ் மீடியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜி, ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுல ஏதாவது ஒண்ணு எழுதினா போதும்ன்றாங்க. ரைட்டா? அதுவே வந்து பாத்தீங்கன்னா நான் பிடெக் எழுதணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது நாலுல ஏதாவது நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். கெமிஸ்ட்ரி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க எழுதணும். இதுல மேக்ஸும் பிசிக்ஸும் கம்பல்சரி. அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு செலக்ட் பண்ணி இதுல எழுதுனா போதும். அடுத்தது நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா வெயிட் ஃபார் யூனிவர்சிட்டி அட்மிஷன் நோட்டிபிகேஷன். இது எழுதி எக்ஸாம் எழுதி Q2 முடிஞ்சதுமே ரிசல்ட் வரும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் வந்து தனியா நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ரைட்டா? அதனால அதுல நம்ம தனியா அப்ளை பண்ணோம். நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் ஸ்கோர் அப்லோட் பண்ணுங்க. அவங்க ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மெரிட் லிஸ்ட பேஸ் பண்ணி கவுன்சிலிங்க்கு சீட் கன்ஃபர்மேஷன் வரும். இவ்வளவுதான்ப்பா, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ரைட்டா? தென் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் நம்ம Q2 ஸ்கோர் நம்மளுக்கு வேணும், கிளாஸ் 10 and 12 மார்க் ஷீட்ஸ் நம்மளுக்கு வேணும், கேட்டகரி சர்டிபிகேட் நம்மளுக்கு ஓபிசி என்சிஎல் வேணும், இடபிள்யூஎஸ் இருந்தா கண்டிப்பா வேணும். எல்லாமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றதுனால இது பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மாதிரி சர்டிபிகேட்லாம் இங்க செல்லாது. ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் ஜென்ரல்ல வந்து இருக்கிறவங்களுக்கு இடபிள்யூஎஸ் வந்து இருந்ததுன்னா எடுத்துப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இருக்கும். அப்ளிகேஷன் காஸ்ட் போன வருஷம் 250 ரூபாய் வச்சாங்க, அடுத்த வருஷம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சேஃப் ஸ்கோர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் 2026 அப்படின்னா செக் ப்ரீவியஸ் இயர் மினிமம் ஒவ்வொரு வெப்சைட்லயும் நீங்க போனீங்க அப்படின்னா இப்ப நான் காமிச்ச மாதிரி பாண்டிச்சேரி வெப்சைட்ல வந்து அழகா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதே போல திருவாரூர் யூனிவர்சிட்டியில லாஸ்ட் இயரோட அந்த ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அலர்ட் ஆச்சுன்னு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரியும். இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப தெரியாது சார், மண்டை உடைச்சிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் RJR அகாடமி இருக்கும். உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ்ல அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் போற வரைக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து RJRல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ரெடியான்றது மட்டும் தான் பாத்துக்கணும். சார் இதெல்லாம் ஓகே ட்ரைனிங் சொல்றீங்களா சார், இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்குன்னா பாருங்க, காமனா வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இங்கிலீஷ், ஆப்டிடியூட் இந்த 5 சப்ஜெக்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஒண்ணு பிஎஸ்சி போற மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ பிடெக் போற மாதிரி இருந்தாலும் இல்லைன்னா அடுத்த ஜெனரல் கோர்ஸும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ரைட்டா? நீங்க அதுக்கு தான் இது நான் சொன்னால இதை செக் பண்ணிக்கலாம். இதுக்கு RJRல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரைனிங் வந்து 2ல இருந்து 5 மணி வரைக்கும் சண்டேஸ்ல நடக்குது. ஆஃப்டர் போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி 10ல இருந்து 1 மணி வரைக்கும் டெய்லி கிளாஸ். ஏன்னா மேல தான் வந்து பாத்தீங்கன்னா QT எக்ஸாம் 16ல இருந்து 30 வரைக்கும் QT எக்ஸாம் டிஃபரெண்ட் டேட்ஸ்ல நடக்குது. வெவ்வேறு டேட்ஸ்ல, ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதனால டிஃபரெண்ட் டேட்ஸ்ல கிட்டத்தட்ட 15ல இருந்து 16 நாள் வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நாங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். நீங்க பயப்படாதீங்க, ஜம்முன்னு ஜாலியா எழுதிக்கலாம். இதுக்கான ஆஃபர் ஃபீஸ் இப்ப கொடுத்துருக்கோம். பொங்கல்ன்றதுனால
அதனால 11,800 தான். இமிடியேட்டா ஜாயின் பண்றவங்க 11,800. கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். 20ஆம் தேதிக்கு மேல வந்து 23,600 ஆயிடும். இமிடியேட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. கியூட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் வந்து பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். லாஸ்ட் இயர் வந்து பசங்க இதே மாதிரி தான் கிராஸ் கோர்ஸ்ல எடுத்து கியூட்ல வந்து பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் போயிட்டாங்க. வந்து தஞ்சாவூர் இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆந்திரா, ஹைதராபாத், அங்க டெல்லி யூனிவர்சிட்டி எல்லாம் கூட போயிருக்காங்க. பிஹெச்யூ போயிருக்காங்க. குழந்தைங்க வந்து ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் போயிருக்காங்க. டெல்லி யூனிவர்சிட்டி, பனாரஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. ரைட்டா? அந்த மாதிரி நீங்களும் ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸும் ஜாயின் பண்ற மாதிரி இருந்ததுன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆர்ஜியோட கோமட் 2026 இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க நீட் எழுதலாம், ஜெய் எழுதலாம், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதலாம், நெஸ்ட் எக்ஸாம் எழுதலாம், கியூட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய பேர் கண்டக்ட் பண்றாங்க. விஐடி கண்டக்ட் பண்றாங்க, எஸ்ஆர்னியூ கண்டக்ட் பண்றாங்க, அமிர்தா கண்டக்ட் அவங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட நீங்க ஈஸியா கிராக் பண்றதுக்கு கோமட் 2026 ஆர்ஜிஆரோட ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணா கூட போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹூ ஷுட் டார்கெட் த சவுத் இந்தியன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆவரேஜ் டு குட் ஸ்கோரர்ஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டா நம்ம படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆனர்ஸ் டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டூடெண்ட் அவாய்டிங் எக்ஸ்ட்ரீம் காம்படிஷன், நிறைய காம்படிஷன் போட்டு இந்த ஜெஇ இந்த நீட் எல்லாம் போட்டு மண்டே உடைச்சிக்கிட்டு ரிப்பீட் பண்ணி படிக்க இந்த மாதிரி எல்லாமே ரிலாக்ஸ்டா ஆனா நல்ல யூனிவர்சிட்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து அருமையான இன்ஸ்டிடியூஷன். நான் சொன்ன மாதிரி கோமட் 2026 ஆர்ஜிஆர்ல லான்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மல்டி டைமென்ஷன் மல்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ற மாதிரி ஒரே ட்ரைனிங்கை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கோமட் 2026 நீட், ஜெஇ, ஐசர் டெஸ்ட், எஸ்ஆர்எம், விஐடி, தென் பிட்சாட், எஸ்என்யூ, அமிர்தா, கிட்டு, எல்பியூ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க கிராக் பண்ண முடியும் இன்க்ளூடிங் கியூட். ரைட்டா? யூஸ் பண்ணிக்கிங்க. நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஆர்ஜிஆர் இஸ் பெஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தே தெரியல இந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி டெய்லி பேசிஸ்ல பேசிட்டு இருக்காங்க. சார் இதை சொல்லுங்க சார், அதை சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. நம்ம டீமும் வந்து டெய்லி பேசிஸ்ல காலையில ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணணும், இப்ப கரெக்ட் 12th படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க இல்ல பெற்றோர்களா இருந்தீங்க அப்படின்னா ஆர்ஜிஆரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் 5 months வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டக்கு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல பெல்லுக்கு ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டப்பு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா ரைட்டா. அதே போல நீங்க வேற யாருக்குன்னா ஷேர் பண்ணணும்னு வச்சீங்கன்னா தாராளமா லைக் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் என்ன பண்ணி கொடுக்கும், நிறைய பேருக்கு சிபாரிசு பண்ணி கொடுக்கும். ரைட்டா? பிடிச்சிருக்கா வீடியோ? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கீழே கமெண்ட்ல கொடுங்க. வேற என்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவை இருக்கு, வேற என்ன இன்ஸ்டிடியூஷனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, வேற எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டஃபா இருக்கும், அதுக்கு எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும், அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. We are ready to help you. Thank you.